அவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் அவன் பிறந்திருக்க வேண்டும். நான் வேத வசனத்தில் மறுபடியும் என்னுடைய எண்ணங்களை நிரப்பி இருக்க வேண்டும். என்னுடைய யோசனைகள் எல்லாம் வேத வசனத்தினால் அது என்ன செய்திருக்க வேண்டும்? நிரம்பி இருக்க வேண்டும். எதிர்மறையான யோசனைகள் இடத்துல வந்து தோல்வியின் எண்ணங்கள் என்னிடத்துல வரும் பொழுது என்னுடைய தேவனுடைய வார்த்தையினால் என்னுடைய யோசனைகள் என்ன செய்ய வேண்டும்? நிரம்பி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் சொல்ற ஜீவ ஊற்று நம்ம இடத்துல இருந்து என்ன செய்கிறதாம்? புறப்பட்டு போகுமா. ஹல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிற இடத்துலேருந்து ஜீவ ஊற்று என்ன செய்கிறது? புறப்பட்டு போகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38வது வசனத்துல, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அது ஓடும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஜீவ நதி எங்கேருந்து வரும்னு சொன்னால் அது பரலோகத்திலேருந்து உருவாகி வர்றதில்லை. ஜீவ நதி அது எனக்குள்ளதான் இருக்கு. ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று அது இங்கிருந்து தான் என்ன செய்யணும்? அது பாய வேண்டும். அது இங்கிருந்து தான் புறப்பட்டு போக வேண்டும். என்னிடத்திலிருந்து புறப்பட்டு போகிற வசனம், என்னிடத்திலிருந்து புறப்பட்டு போகிற வார்த்தை, என்னிடத்திலிருந்து புறப்பட்டு போகிறதான செயல்கள் அது எல்லாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது கிறிஸ்துவுக்கு பிரியமானதை அது காண்பிக்கிறதாக அது இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.